குட் மார்னிங். ஆக்சுவலி வியாழக்கிழமை மார்னிங் 10 மணிக்கு வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, என் வண்டி வந்து பாப்பா டிக்கியை வேகமாக க்ளோஸ் பண்ண உடனே லாக் ஆகிடுச்சு என்னோடய டிக்கி. ஸோ ஓப்பன் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம பெட்ரோல் போடுறது எல்லாமே அதில் தானே இருக்குது, வேறு வழியே இல்லை. அதனால தான் நான் கடையில் கொண்டு போய் நேற்று நைட்டு கொடுத்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த டிக்கி மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. என்னால் வந்து முக்கியமான வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலி எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, யார் கூட ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன படிச்சிருக்கீங்க, உங்களை பற்றின விஷயம் சொல்லுங்கள், பிஸ்னஸ் மோட்டிவேஷன் கொடுங்க, எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து எங்கே ட்ரெஸ் எடுத்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், மற்ற பொட்டிக்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பொட்டிக்கில் வந்து இந்த அமௌண்ட் வச்சா நம்ம என்ன அமௌண்ட்டில் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் ஒன்றுனா கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான வீடியோ இன்றைக்கி எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி ப்ராப்ளம் ஆனதுனால என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. பட் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஷார்ப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகும். என்ன வீடியோ அப்படின்னா, என்னை பற்றின வீடியோ தான். நான் யார், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எங்கே இருந்தேன், என்னோடய ஃபர்ஸ்ட் லைஃப் ஆக்சுவலி ஸ்டார்டிங் ப்ரீவியஸ் பாஸ்ட் லைஃப் என்னோடது என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன், பாப்பா எப்படி இதுக்குள்ளே வந்தா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் போகிற வீடியோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி பண்ணலாம், இதுக்கு யாராவது நமக்கு சப்போர்ட் இருக்கணுமா, இல்லை தனியாகவே ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான பதில் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுறீங்கக்கா, அது எப்படி போடுறீங்க, எப்படின்னா யாராவது எடிட் பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை கேமராமேன் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அதுவும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் நீங்கள் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் கன்வே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போது என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா அந்த டிக்கி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு அண்ணா. பட் சீரியஸாகவே இங்கே மெக்கானிக் அப்படிங்கிறவங்க ரொம்ப பாவங்க. ஏன்னா எனக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த வேலையோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றது. டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 10:30 வரைக்கும் ஆகிடுச்சு. பட் அவரோட கடைங்கிறதுனால அவ்வளோ நேரம் இருந்து ஃபைனலாக, ஏன்னா இந்திக்கார பையன் தான் வேலை பார்க்குறான் போல், அந்த பையன் கரெக்டாக டைம் ஆனவொன்னே கிளம்பிட்டான். இந்த அண்ணா தான் இருந்து அந்த வயரை இழுத்து டிக்கி ஓப்பன் பண்ணி கொடுத்து அவ்வளோ நேரம் இருந்தார். சீரியஸாக பாவமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெளியிருந்து நினைக்கிறோம் ஒரு சின்ன வேலை பண்ணுறதுக்கு என்ன இவ்வளோ காசு வாங்குறாங்க, ஒரு 200 செலவுனா கூட ஏன்னா 200 வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் பக்கத்தில் நின்று பார்த்தா தான் தெரியுது அந்த ஒரு சின்ன வேலைக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த அண்ணா அவ்வளோ நேரம் பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வேறு மீன் வேணும்னு கேட்டுருந்தோம். ஆல்ரெடி நம்ம மீன் நிறைய வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து நிறைய இறந்து போச்சு, ஏன்னு தெரியல. மேபி சில பேர் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிருக்கோன்னு சொன்னாங்க, சில பேர் கிளைமேட்டுக்கு அப்படி ஆகுன்னாங்க, சில பேர் கண்டிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் நிறைய சொல்லுவாங்கள்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த மீன் வாங்குறதுக்காக தான் நம்ம போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே சும்மா ஒரு குட்டி போடுற மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம். அதனால் அந்த அம்மா வந்து மீனை உத்து கவனிச்சிட்ருக்குறாங்க, மீன் ஓடுதா ஆடுதான்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி ஜான்சி தீக்ஷு அப்படின்னு இன்ஸ்டா பேஜ், தீக்ஷன்யா 04. அண்ட் நம்ம ஏதாவது ட்ரெஸ் தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஏகப்பட்ட வெஸ்டர்ன் வேர்லேருந்து லேடிஸ் ஐட்டம், ட்ரெஸ்லேருந்து எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ புதுசாக யாராவது தெரியாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட பொட்டிக்கோட நம்பரும் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறம் நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். லவ் யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பை பை. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.